Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நான் முக்கியமான AI டூல் பற்றி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்ன டூல்ன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே இப்போ பார்த்துருப்பீங்க. ChatGPT அப்படிங்கிற ஒரு AI டூல் தான். இந்த ChatGPT அப்படிங்கிற இந்த டூல் நம்மளுடைய ஒர்க்கை நியர்லி 80% ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உண்மைதான். எப்படின்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு காம்படிஷனுக்கு போகிறதுக்கோ இல்லை ஸ்டேஜில் போய் கம்பேரிங் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு எஸ்ஏ ரைட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கோ நம்ம நிறைய மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணுவோம். அப்படி கேதர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்லி நம்மளுக்கு எதில் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். ஒரு சிலது லைப்ரரியில் போயிட்டு ஹிண்ட்ஸ் எடுப்போம். இப்போது அந்த ஒர்க்கையும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஏஐ டூல் தான் இந்த டூல். நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு நம்மளுக்கு எந்த டாபிக் வேணுமோ சர்ச் பண்ணும்போது நிறைய வெப்சைட்டில் நிறைய விதமாக நம்மளுக்கு கோட் பண்ணியிருப்பாங்க கொட்டேஷனோட. நமக்கு எது எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் பிக் பண்ணி நம்மளுடைய எஸ்ஏ ரைட்டிங்கும் ஸ்பீச் ரைட்டிங்கும் அதில் நம்ம எழுதிக்கும். ஆனால் இந்த ChatGPTயை பொறுத்தளவில் நம்ம நிறைய வெப்சைட்லாம் போயிட்டு சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே அழகாக ஒரு ஸ்பீச்சுனாலும் ரெடி பண்ணி கொடுத்துருது. ஸ்டேஜில் போய் நம்ம ஒரு கம்பேரிங் பண்ணனாலும் அந்த கம்பேரிங்கான ஸ்கிரிப்டையும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருது. இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்களே உங்கள் கைப்பட எழுதிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓனாக எழுத சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த டூலை பயன்படுத்தி அந்த ப்ராஜெக்டை வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணி அழகாக ஒரு ப்ரெசன்டேஷனோட எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த டூலை எப்படி நம்ம பயன்படுத்தலான்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ChatGPTன்ற இந்த டூல் வெறுமனே ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவலில் பயன்படுத்துகிற டூல்னு நினச்சிக்க போகிறீங்க. ஸ்கூலில் இருந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரோக்ராமிங் பண்ணுற வரையில், அதாவது இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் கோடிங், அதாவது ஆப் பில்டிங்கான கோடிங் கூட ChatGPTயில் எளிமையாக ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம இப்போது ஒரு விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கும் ChatGPTயில் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ChatGPT அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஐக்கானோட ChatGPTயோடைய அக்கௌண்ட், அதாவது ஆப் ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்கும். அந்த இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ChatGPTன்ற சாஃப்ட்வேர் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸை முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது ஃபோனில் அந்த ChatGPTன்ற ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப் ஐக்கான்ஸ் இருக்குல்ல இல்லையா, அங்கே ChatGPTன்னு இப்போ லாஸ்ட் ரோவில் பாருங்கள் ChatGPTன்ற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆப்போட ஐக்கான் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு ஃபோன் டிஸ்பிளேவில் இப்படி டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆன உடனே அந்த ஐக்கானை வந்து என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போது எனக்கு கிளன்லினஸ் கேம்பெயினை பற்றி எனக்கு எஸ்ஏ ரைட்டிங்க்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எஸ்ஏ ரைட்டிங்கை நான் ChatGPTயில் க்ரியேட் பண்ண போகிறேன், கூகுளில் சர்ச் பண்ணாமல். அதை எப்படி செய்யணுன்றதை நான் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. மெசேஜ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. டாபிக் என்ன, எனக்கு கிளன்லினஸ் கேம்பெயின், கிளன்லினஸ் கேம்பெயின் எஸ்ஏ with subheadings. ஸோ எனக்கு கிளன்லினஸ் கேம்பெயின்ற எஸ்ஏ சப்ஹெட்டிங்ஸோட வேணும். ஸோ அதை நான் உங்களுக்கு டைப் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அந்த மெசேஜில். ஸோ இப்போ அப்சைட் ஏரோ நான் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ ChatGPT எனக்காக ஒரு எஸ்ஏவை ரெடி பண்ணுது. பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், சப்டைட்டிலோட எனக்கு ஒரு எஸ்ஏ ரைட்டிங்க்கான எஸ்ஏவை ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துருது. இப்போ பாருங்கள், இன்னும் டைப் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது எனக்கான எஸ்ஏ வந்து கிளன்லினஸ் கேம்பெயின்றதை ChatGPT வந்து டைப் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, வித் கன்க்ளூஷனோட. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த டாபிக்ஸை நீங்கள் கிளியராக உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஏவை ChatGPTயில் ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எஸ்ஏன்னு கிடையாதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கூகுளில் சர்ச் பண்ணுறதை விட ChatGPTயில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அழகான ஒரு விஷயமா, அதாவது நீங்கள் எதையுமே வந்து ஒரு மேக் ஓவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ChatGPTயை உங்களுக்காக எல்லா வேலையுமே அழகாக செஞ்சு கொடுத்துரும். இதுதான் ChatGPTயில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.